வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசும் இந்த பாக்ஸ்கான் நிறுவனமும் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இதை ஏன் நாம் ஒரு பதிவாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், அன்அஃபிஷியல் உடன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு உடன்படிக்கை. இப்படி ஒரு உடன்படிக்கை வியாபார உலகத்திலேயே இல்லை. அன்அஃபிஷியல் அக்ரிமெண்ட் அப்படி ஒன்று இருக்கா? மார்க்கெட்டிங்லேயோ, சேல்ஸ்லேயோ, பிஸ்னஸ் மெத்தட்லேயோ எங்கேயுமே கிடையாது. இப்படி இல்லாத ஒன்றை கூறி அதையும் அரசியல்படுத்தி அதற்கு ஒரு விளம்பரம் தேடுவது எத்தனை ஒரு கேவலமான, புத்தியற்ற, எந்த ஒரு அறிவும் இல்லாத செயல். இதை செய்தது யார்? டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு என்கிற முன்னாள் மத்திய அமைச்சர், அவருடைய மகன் இவர் டிஆர்பி ராஜா. எதையும் சொல்வதற்கில்லை. இளைய தலைமுறை திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை எந்த ஆளுமையும் இல்லை, எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை. அவர்களிடம் ஒரு திட்டத்தோடு பேசக்கூடிய தன்மையும் இல்லாத போல்தான் தோன்றுகிறது. அன்அஃபிஷியல் உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டதாக திமுக தான் சொல்லுகிறது, அந்த நிறுவனம் சொல்லவில்லை. ஒன்றை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பாக்ஸ்கான் விட்டுருங்க. பாக்ஸ்கான் நிறுவனத்தை போல உள்ள மற்ற நிறுவனங்கள், அதாவது லிஸ்டட் கம்பெனி, பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கு ஒரே ஒருத்தர் ப்ரொப்ரைட்டராக இருக்க மாட்டார், பங்குதாரர்கள் இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறா இருந்தால் அவங்கக்கிட்ட தெரிவிக்கணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட உத்தரவு வாங்கணும், இந்த உத்தரவின் அடிப்படையில் செயல்படுத்தணும். ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. திமுக மாதிரியோ, திராவிட கட்சிகள் மாதிரியோ, இந்த அரசியல் கட்சிகள் மாதிரியோ தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரங்கிற மாதிரி செயல்பாடு ஒரு நிறுவனங்களை நடத்த முடியாது. ஏன்னா அங்கே பணம் விஷயம், அங்கே பணம். பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறாங்கன்னா பாக்ஸ்கான் நிறுவனத்தோட ஷேர் வாங்கியிருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் தொடங்க போகிறீங்களா, யார் இந்த கவர்மெண்ட்டை நம்பியான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எப்படி தொடங்க முடியும்? நீங்கள் இருக்க போகிறதோ இன்னும் மேக்ஸிமம் பண்ண ஒரு 6 மாதம். அதாவது நான் சொல்கிறது திமுக கட்சி ஆட்சியில் இருப்பதை சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் காலத்தை சொல்ல. திமுக ஆட்சி இருக்க போகிறதுன்னு ஒரு 6 மாதம். 6 மாதத்துக்குள்ளே ஒருவேளை ஒரு பேச்சுக்கு இந்த உடன்படிக்கை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாக்ஸ்கான் அதிகாரப்பூர்வமாகவே அஃபிஷியலாகவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் கூட எத்தனை வேலைகள் பாக்கி இருக்குது, அதெல்லாம் முடிச்சு தான், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு தான் அவங்க தொடக்கத்துக்கே வர முடியும். இது வந்துருச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? 15,000 கோடியை சும்மா பாக்கெட்லேருந்து தூக்கி போட்டுருவாரா பாக்ஸ்கான் நிறுவனர்? இப்படி எந்த இதுவும் இல்லாமல் அதாவது மக்களை இன்னும் முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்கிறது இந்த திமுக அரசு. இதுதான் மக்களை சீண்டுகிறது. இந்த கோபம் இவர்களுக்கு வாக்கு சிதைவை தான் ஏற்படுத்தும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.